செய்யலாம். நல்லது நினைப்போம், நல்லது நடக்கும். இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான விஷயத்தை தெரிஞ்சுக்க போறோம். ஒரு சூட்சமத்தை தெரிஞ்சுக்க போறோம். நம்ம எல்லாருமே சாயோட பக்தர்கள் தான். சாயோட பக்தர்கள் தான் கண்டிப்பா இந்த பதிவை பார்ப்பாங்க. நம்ம எல்லாருமே வாழ்க்கையில ஒரு முறையாவது சச்சரித்திரத்தை படிச்சிருப்போம். நிறைய நண்பர்கள் தினமும் கூட படிப்பாங்க. ஆனா பாபாவோட அந்த மொழிகள், அதுக்கு உண்டான சக்தி எப்போதுமே அதை படிக்கிறோம் அப்படின்னாலே ஒரே ஒரு காரணம் தான். சாய் நமக்கு சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு? என்னோட கதைகளை, என்னோட சச்சரித்திரத்தை, இந்த கதைகள் எல்லாம் படிக்கிறவங்க, என்னோட மொழிகளை கேட்கிறவங்க வாழ்க்கையில நல்லது நடக்கும். அதுக்கு நான் கேரண்டி, நான் கூட இருப்பேன் அப்படின்னு சத்தியம் பண்ணி கொடுத்துருக்காரு. அதுபடி நடந்துகிட்டு இருக்காரு. ஆனாலும் கூட அதுல உள்ள ஒரு பொருள் இருக்கு பாருங்க. அதை படிக்கணும் அப்படின்னா புரிஞ்சுக்கணும். அதான முக்கியம். ஆனா ஒரு சில விஷயத்தை நம்ம படிக்கணும் அப்படியே கடந்து போறோம். தினைக்கும் கூட ஒவ்வொரு அத்தியாயம் படிக்கிறவங்க இருக்காங்க. 2 அத்தியாயம் 3 அத்தியாயம் படிக்கிறவங்க கூட இருக்காங்க. ஆனா அதை படிக்கிறாங்களே தவிர அதுல உள்ள ஒரு சில விஷயங்கள் நம்ம புரிஞ்சுக்கிறது கிடையாது. என்னையும் சேர்த்தா சொல்றேன். ஆனா நம்ம கொஞ்சம் கொஞ்சமா அதை புரிஞ்சுக்க முயற்சி பண்ணணும். அப்படி புரிஞ்சுக்க முயற்சி பண்ணி தான் இந்த ஒரு பதிவு வந்திருக்கு. ஹேமந்த் பந்த் மூலமாக சாய் நமக்கு சொன்ன ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்க போறோம். ஹேமந்த் பந்த் மூலமாக நம்ம ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்க போறோம். நேற்றைய பதிவு பார்த்தோம்னு தெரிஞ்சிருக்கும். ஷாமா வீட்டுக்கு பாபா அனுப்பி வைப்பாரு. யார? ஹேமந்த் பந்தை அனுப்பி வைப்பாரு. 15 நமஸ்காரம் கேட்பாரு. அதாவது 15 ரூபாய் காணிக்கையா வாங்கிட்டோம்னு சொல்லி அனுப்பி வைப்பாரு. ஆனா அதற்கான காரணம் வேற. அங்க போய் அவர்களோட மனசுல உள்ள சஞ்சலத்தை போக்கணும் அப்படிங்கிற காரணத்தையும் தாண்டி இன்னொரு விஷயத்தையும் பாபா அவருக்கு நினைவூட்டுறாரு. முக்கியமான ஒரு பாராயணம் நடந்துகிட்டு இருக்கு. தினைக்கும் படிச்சுக்கிட்டு இருக்காரு இவரு. யாரு? ஹேமந்த் பந்த். அன்னைக்கு அந்த புக்கை படிக்காம இருக்காரு. நாத பாகவதம் தினைக்கும் படிச்சுட்டு இருக்கவரு அன்னைக்கு படிக்காம இருக்காரு. அதை படிக்கணும். அந்த பகுதி முக்கியமான பகுதி. அது விட்டு போக கூடாது. அது ஹேமந்த் பந்த் கண்டிப்பா படிக்கணும். ஹேமந்த் பந்த் வாழ்க்கையில நல்லது நடக்கணும். அவரு தன்னை அறிதல், அந்த உணர்தலுக்கு போகணும். அதை தாண்டி இறைவனோட அனுகிரகத்தை ஹேமந்த் பந்த் பெறணும் அப்படிங்கிறதுக்காக அதை படிக்க வைக்கிறாரு. பாபா படிக்க வைக்கிறாரு. அன்னைக்கு முக்கியமான அத்தியாயம். அது எந்த காரணத்துக்காக விட்டு போக கூடாது அப்படின்னு பாபா அனுப்பி வைக்கிறாரு. ஹேமந்த் பந்த் அங்க போறாரு. புத்தகத்தை திருப்புறாரு. அவர் படிக்க வேண்டிய அந்த பக்கம் நிக்குது. இந்த நிகழ்ச்சிகள் எல்லாமே அத்தியாயம் 18, 19 ரொம்ப கிளியரா வரும். அதுல ஒரு வரியும் வரும். ஒரு 2-3 வரிகள் வரும். பாபாவை நாடி வர அடியவர்கள் கேட்கிற சந்தேகத்துக்கு ஒரு சில விஷயத்துக்கு பாபா பதில் சொல்லுவாராம். ஆனா மீதமுள்ள விஷயத்துக்கெல்லாம் பகவத்கீதையோட மராத்தி மொழிபெயர்ப்பான மராத்தி விளக்க உரை ஞானேஸ்வரியையும் அப்புறம் நாத பாகவதத்தையும் படிக்க சொல்லுவாராம். இதுல இந்த ஞானேஸ்வரி அப்படிங்கிறது பகவத்கீதை, அதாவது அர்ஜுனனுக்கும் கிருஷ்ண பரமாத்மாவுக்கும் நடந்த உரையாடல், இல்லைன்னா ஒரு உபதேசம் அப்படின்னு கூட வச்சுக்கலாம். கிருஷ்ண பரமாத்மா அர்ஜுனனுக்கு கொடுத்த உபதேசம் அந்த மாதிரி. அது இன்னொரு கீதையும் இருக்கு, உத்தவ கீதை. இந்த உத்தவ கீதைனா என்ன? நமக்கு பகவத்கீதை தெரியும். இதெல்லாம் உத்தவ கீதை. உத்தவ கீதைங்கிறது கிருஷ்ண பரமாத்மா தன்னோட வாழ்நாள் இறுதியில தன்னோட இளமை பருவத்திலிருந்து தன் கூடவே இருந்து சேவைகள் செய்து கொண்டிருந்த உத்தவர். அந்த உத்தவர் அவர் துவாரகையை ஆட்சி புரிஞ்சுட்டு இருக்கும்போது, கிருஷ்ண பரமாத்மா துவாரகையை ஆட்சி புரிஞ்சுட்டு முக்கியமான அமைச்சர் பதவியில இருந்திருக்காரு. அவர் செய்யாத வேலைகளே கிடையாது, செய்யாத சேவைகளே கிடையாது. கிருஷ்ண பரமாத்மாவுக்கு தேர்வு இருக்காரு, எல்லா வேலையும் செஞ்சிருக்காரு. அப்படிப்பட்ட உத்தவரை பார்த்து தன்னோட வாழ்நாள் கடைசியில பேசுறாரு. கிருஷ்ண பரமாத்மா பேசுறாரு, கேட்கிறாரு. நான் எல்லாருக்கும் எல்லாமே செஞ்சிருக்கேன், எல்லாரும் என்ன கேட்டிருக்காங்க. ஆனா நீங்க உத்தவரை, நீங்க என்ன எதுவுமே கேட்டதில்லை, உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்கவும் உத்தவர் ஒரு சில கேள்விகள் கேட்கிறார். அவருக்கான ஒரு சில கேள்விகள். ஏன்னா கிருஷ்ண பரமாத்மா கூடயே ஃபுல்லா வாழ்நாள் முழுவதும் டிராவல் பண்ண அவருக்கு அவர் புரிஞ்சிக்க முடியல. யாராலதான் புரிஞ்சிக்க முடியும் அவரை? அவர் புரிஞ்சிக்க முடியாம ஒரு சில கேள்விகள் எல்லாம் கேட்கிறாரு. அந்த கேள்விகள் உள்ள பக்கத்தை தான் யாரு? சாய் படிக்க வச்சிருக்காரு. யார? ஹேமந்த் பந்த. அப்படிப்பட்ட விஷயங்கள் அந்த உத்தவ கீதையில் அப்படி என்ன இருக்கு அப்படின்னா, அது நிறைய விஷயங்கள் இருக்கும். அதுல முக்கியமான 2 கேள்விகளை மட்டும் நம்ம பார்த்தரலாம். என்னன்னா 2 கேள்வி கேட்கிறாரு. முதல் கேள்வி என்னன்னா, இந்த போர், அதாவது குருஷேத்திர போர், இந்த மகாபாரத போர் நடந்தது. இதை நீங்க ஆரம்பத்திலே தடுத்திருக்கலாம்ல. நீங்க தான் இந்த உலகத்தை கட்டி ஆள்பவர், அந்த சராசரங்களையும் உங்க கைக்குள்ள வச்சிருக்க நீங்க ஏன் அதை தடுக்கல? நீங்க நினைச்சிருந்தா தடுத்திருக்கலாமே. இது எல்லாத்துக்கும் மூல காரணம் தருமன் விளையாண்ட அந்த சூது விளையாட்டு தானே, அதை நீங்க தடுத்திருக்கலாம்ல அப்படிங்கிற முதல் கேள்வி. அந்த 2வது கேள்வி என்ன அப்படின்னா, நீங்க திரௌபதியை காப்பாத்துறீங்க. கடைசியில போயிட்டு அவரோட மானத்தை போய் காப்பாத்துறீங்க. திரௌபதியோட ஆடையை துரியோதனோட தம்பி பிடித்து இழுக்கும் போது கடைசியா போய் இவர் காப்பாத்துறாரு. இதை நீங்க ஆரம்பத்திலே பண்ணிருக்கலாம்ல. ஏன் கடைசி கட்டத்துக்கு போனீங்க? அவ்வளவு நேரம் அழுது புரண்டாலே அப்பெல்லாம் நீங்க போவீங்க, கடைசி தருணத்துல போனீங்க. அதுக்கான காரணம் என்னன்னு இப்படி 2 கேள்வி, நிறைய கேள்விகள், நிறைய உரையாடல்கள் இருக்கு. ஆனா இதுல முக்கியமான இந்த 2 கேள்விகள். இதுல அந்த முதல் கேள்விக்கு கிருஷ்ண பரமாத்மா பதில் சொல்றாரு.
இது எல்லாருக்குமே பொருந்தும். இந்த பதில் எல்லாருக்குமே பொருந்தும். இந்த உலகத்துல வாழ்ற அனைத்து மக்களுக்குமே பொருந்தும். நம்ம எல்லாருக்குமே கேட்கிற ஒரு நியாயமான ஒரு கேள்வி தான் உத்தவர் கேட்டிருக்காரு. அப்படிப்பட்ட கடவுள் தானே நீங்க. இதை ஆரம்பத்தை தடுத்து நிப்பாட்டிருக்கலாம்ல. மிகப்பெரிய சண்டை நடந்திருக்காதுல்ல. நீங்க நினைச்சிருந்தீங்கன்னா தர்மனுக்கு உதவி செஞ்சிருக்கலாம்ல. இல்லைன்னா அந்த சூது விளையாட்டு நடக்காம பார்த்துருக்கலாம். இல்லைன்னா நீங்க போய் கலந்துட்டு இருக்கலாம். இந்த மாதிரி 1008 கேள்விகள் நம்ம மனசுக்குள்ள ஓடும். என்னடா கடவுள் இவர் சண்டை போடுறத வேடிக்கை பார்க்குறாரு. ஒரு பெண் கதறி அழுகிறா. கடைசி நிமிஷத்துல தான் கடவுள் போய் காப்பாற்றுவாரா. இப்படி ஒரு சில நேரத்துல நமக்கு இந்த மாதிரியான கேள்விகள் மனசுல தோன்றுவது எளிதான விஷயம்தான். ஆனா இந்த கேள்விக்கு கிருஷ்ண பரமாத்மா கொடுத்த பதில் என்ன அப்படின்னா, அவர் சொல்றாரு உத்தவரை பார்த்து, துரியோதனன் கிட்ட நிறைய பணம் செல்வம் இருக்கு. நிறைய பணம் செல்வம், தங்கம், ஆபரணம், அது இது நிறைய இருக்கு. ஆனா அவனுக்கு சூது விளையாட தெரியாது. அதனால தன்னோட மாமனாகிய சகுனிய சூது விளையாட அவன் சார்பாக அந்த சோழிய, அந்த தாயத்தை உருட்ட வைக்கிறான். அதே தர்மன் என்ன செஞ்சிருக்கணும், என்ன கூப்பிட்டுருக்கணும்ல. என்னை கூப்பிட்டானா, என்னை கூப்பிடலனாலும் பரவாயில்ல, என்கிட்ட மறைச்சிட்டான். சரி மறைச்சான், அதாவது பரவாயில்ல. ஒரு கட்டத்துல அவன் தோத்துக்கிட்டு இருந்தால, அப்பயாவது என்னை நினைச்சிருக்கலாம்ல, என்னை கூப்பிட்டுருக்கலாம்ல. அவன் என்னை கூப்பிடுவான்னு சூது விளையாண்டுக்கிட்டு இருந்தான். அந்த இடத்துலயே நான் வெளியவே நின்றுகிட்டு இருந்தேன். இவன் கூப்பிட்டுதான் ஓடி போயிருப்பேன். நான் நின்றுட்டு காத்துட்டு இருந்தேன் கடைசி நிமிஷம் வரைக்கும். அவனை என்னை கூப்பிடவே இல்லை, அவனே விளாண்டான். அதே நேரத்துல அவன் என்னை கூப்பிட்டு அவனுக்கு பதிலாக நான் தாயத்தை உருட்டி இருந்தேன்னா சகுனி என்னை ஜெயிச்சிருப்பானா அப்படின்னு கேட்கிறாரு. நான் ஜெயிச்சிருப்பானா, சகுனி ஜெயிச்சிருப்பானா அப்படின்னு உத்தவரை பார்த்து சொல்றாரு, கேட்கிறாரு. அடுத்ததாக இரண்டாவது கேள்விக்கு பதில் சொல்றாரு கிருஷ்ண பரமாத்மா. எந்த பெண்ணுக்குமே நடக்கக்கூடாத ஒரு விஷயம் தான் அது. ஆனாலும் கூட திரௌபதி என்ன பண்ணிருக்கணும், என்னை கூப்பிட்டுருக்கணும்ல, என்னை கூப்பிடவே இல்லை. முதல்ல அவ என்ன பண்ணா, முடிஞ்ச வரைக்கும் தன்னோட பலத்தை வைத்து அவ தன்னை காப்பாத்திக்க தற்காத்துக்கொள்ள முயற்சித்தான், முடியல. அடுத்தது அங்க கூடியிருந்தவங்க ஒவ்வொருத்தங்க காலியா விழுந்து விழுந்து அழுதா, எல்லாத்தையும் கேட்டா, நியாயம் கேட்டா, ஆர்கியூமெண்ட் பண்ணா, என்னென்னமோ பண்ணி பார்த்தா. கடைசியில ஒரு கையில துச்சாதனன் அவரோட ஆடையை பிடித்து இழுத்துக்கிட்டு இருக்கான். அப்போ கூட ஒரு கையில பிடிச்சுக்கிட்டு இன்னொரு கையால பலத்தை வைத்து அவளை போராடி எப்படியா தன்னோட ஆடையை மீட்டு எடுத்துட மாட்டோமான்னு சொல்லிட்டு போராடிக்கிட்டு இருந்தாலே தவிர அப்போ கூட என்னை கூப்பிடல. அப்புறம் ஒரு கட்டத்துல முடியாதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா தான் இந்த கையை விட்டுட்டு கிருஷ்ணான்னு என்னை கூப்பிட்டா. அப்பதான் நான் போனேன். அது வரைக்கும் என்னை கூப்பிடவே இல்லை. அப்பயும் அவளுக்கு என்னை கூப்பிடுவான் நான் காத்துக்கிட்டே இருந்தேன் அப்படின்னு. இப்ப எதுக்காக இந்த 2 கேள்விகளும், இந்த கேள்விகளுக்கான விளக்கத்தையும் இப்ப நம்ம சொல்றோம் அப்படின்னா, இதுதான் அந்த உத்தவ கீதையில இருந்த, அதாவது நாத பாகவதம் நம்ம படிச்சிருப்போம். சச்சரித்திரத்துல 18, 19 நாத பாகவதத்தை படிக்க வைக்கிறதுக்காக ஹேமந்த் பந்த் அனுப்பி வைக்கிறாரு. அதுவும் முக்கியமா இந்த பகுதி, இந்த உத்தவ கீதை. பகவத்கீதையை விட இந்த உத்தவ கீதையில எவ்வளவு பெரிய விஷயம் இருக்கு பாருங்க. நம்ம எல்லாரும் போவோம், என்னடா இவ்வளவு சண்டை நடக்குது, இத்தனை பேர் இறந்து போறாங்க, இப்படி ஒரு பெண் அவையில எல்லாரும் முன்னாடியே அழுது புரள்றாளே, இவங்க நினைச்சிருந்தா இவங்க காப்பாத்திருக்கலாமா, முன்னாடியே போயிட்டு இந்த சூது விளையாடி தடுத்து நிப்பாட்டிருக்கலாமா. இந்த மாதிரியான கேள்விகள் நம்ம பகவத்கீதை படிக்கிறோம், அந்த கதைகளா கேட்டவங்க, காட்சிகளாக, அதாவது நாடகங்கள், சினிமாக்கள் மூலமா பார்த்தவங்க, படங்களாக பார்த்தவங்க, எல்லாமே நம்ம சின்ன வயசுல பல தரப்பட்ட கேள்விகள் வரும். இந்த எல்லா கேள்விக்குமான விளக்கங்கள் கிருஷ்ண பரமாத்மா தன்னோட ஆயுட்காலத்தோட இறுதியில உத்தவர் கூட நடந்த அந்த உரையாடல் இது அழகா கன்வே பண்ணி நமக்கு சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காரு. இந்த பகுதியை தான் படிக்க வச்சிருக்காரு. யார? ஹேமந்த் பந்த படிக்க வச்சிருக்காரு. தன்னை தேடி வர அடியவர்கள் சாய் இதான் பண்ணுவாராம். எப்போதும் கேட்கிற கேள்விகளுக்கு நேரடியா பதில் சொல்லுவாராம். ஒரு சில கேள்விகளுக்கு இந்த மாதிரி நீங்க பக்கத்துல சத்தங்கம் நடந்துகிட்டு இருக்கு, பாராயணம் பண்ணிட்டு இருக்காங்க, அங்க போய் நீங்க நாத பாகவதத்தை கேளுங்க, பகவத்கீதையை கேட்க சொல்லுவாராம். இப்ப இதன் மூலமாக நம்ம சாயி நமக்கு எப்படிப்பட்ட ஒரு விஷயத்துல நம்ம தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறாரு, விருப்பப்படுறாரு அப்படிங்கிறத நம்ம உணரணும். நம்ம சாதாரணமா கேள்விகள், நம்ம கேட்கிற கேள்விகளே பாத்தீங்கன்னா அப்படின்னா, இப்ப ஓம் சாய்ராம் எழுதுங்கன்னு சொன்னோம்னா அதை கருப்பு இங்க்ல எழுதலாமா, இல்ல ப்ளூ இங்க்ல எழுதலாமா, விளக்கு ஏற்றணும்னா எத்தனை விளக்கு ஏற்றணும், எந்த திசையில ஏற்றணும், நம்மளோட கேள்விகள் இதுல இருந்து அடுத்த கட்டத்துக்கு போகணும். நம்ம எப்படிப்பட்ட ஒரு குருவோட இருக்கோம், எப்படிப்பட்டவர்கிட்ட இருக்கும், நம்ம எப்படிப்பட்ட விஷயங்களை ஹேமந்த் பந்த் படிக்க வச்சிருக்காரு, அதன் மூலமா நமக்கு தெரிய வச்சிருக்காரு. தன்னோட பக்தர்கள்ட்ட அவர் அப்படிதான் பண்ணியிருக்காரு. நம்ம அதை தான் செய்யணும். அதை செஞ்சோம் அப்படின்னா, சாயோட மொழிகளை நம்ம கேட்டோம், அதை பற்றி நடந்தோம் அப்படின்னா, நிச்சயமா சாயோட அருளும் ஆசியும் நம்ம எல்லாருக்கும் நிச்சயமா கிடைக்கும். நிச்சயமா இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மற்ற நண்பர்களுக்கும், மற்ற சாய் சகோதர சகோதரிகளுக்கும் இந்த பதிவு அனுப்புங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
அப்புறம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. அப்புறம் முடிஞ்சா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்பதான் தினமும் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு வந்து தெரிய வரும். நோட்டிபிகேஷன் பெல் பட்டனையும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னைக்கு நம்ம சாய் குடும்பத்துல யார் யாருக்கெல்லாம் பிறந்த நாள்னு பார்த்துட்டு அவங்களுக்கு வாழ்த்துக்கள் சொன்னதுக்கு அப்புறம் அவங்களுக்காக பிரார்த்தனையும் செய்து கொள்ளலாம். நம்ம சாய் குடும்பத்தை சேர்ந்த சுமித் குமார், தவப்பிரியா, நிதின் குமார், சத்யபாமா இவங்க 4 பேருக்கும் இன்னைக்கு வந்து பிறந்த நாள். தவப்பிரியா, சுமித் குமார், நிதின் குமார், சத்யபாமா இவங்க 4 பேருக்கும் நம்ம சாய் குடும்பத்தோட சார்பா பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்லிக்கலாம். அவங்களுக்காக பிரார்த்தனையும் செய்துக்கலாம். அப்புறம் இன்னைக்கு திருமண நாள் கொண்டாடுற தம்பதிகள் யாராருன்னு பார்த்தரலாம். ஸ்ரீதேவி வினித் இவங்க 2 பேருக்கும் நம்ம சாய் குடும்பத்தோட சார்பா திருமண நாள் நல்வாழ்த்துக்கள் சொல்லிக்கலாம். அடுத்ததாக சரண்யா சுரேந்தர் இவங்களுக்கும் இன்னைக்கு தான் திருமண நாள். அதே மாதிரி அருண்குமார் சத்யா இவங்க இந்த 3 தம்பதிகளுக்கும் நம்ம சாய் குடும்பத்தோட சார்பா வாழ்த்துக்கள் சொல்லிக்கலாம். இந்த 3 தம்பதிகளும் ஒற்றுமையோட நீண்ட நாட்கள் சந்தோஷமா வாழணும். அவங்களுக்காகவும் அவங்க குடும்பத்துக்காகவும், அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு பிறந்தநாள் கொண்டாடுறவங்களுக்காகவும் நம்ம எல்லாரும் பிரார்த்தனை பண்ணிக்குவோம். யாரோட பேராவது விட்டு பேர் இருந்துச்சுன்னா மன்னிச்சுக்கோங்க. நாளையிலிருந்து கரெக்டாக எல்லாரோட பேரும் எழுதி வச்சு படிச்சிடறேன். ஓகே, எல்லாருக்காகவும் நானும் பிரார்த்தனை பண்ணிக்கிட்டேன். நீங்களும் எல்லாருக்காகவும் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. நாளைக்கு இதே மாதிரி இன்னும் ஒரு முக்கியமான பதிவில் சந்திக்கலாம். நல்லது நினைப்போம், நல்லது நடக்கும். ஓம் சாய்ராம்.